கிறிஸ்தவர்கள் மற்றவர்களின் நம்பிக்கைகளை தப்புன்னு சொல்லுவாங்க. மற்ற மதங்களை தாக்கி பேசுவாங்க. ஆனால் கிறிஸ்தவத்தில் இருக்கிற பொய்களையும் முரண்பாடுகளையும் யாராவது சுட்டி காட்டினா அவங்களால பதில் சொல்ல முடியாமல் எதையாவது முன்னுக்கு பின் முரணாக பேசுவாங்க, அபத்தமாக எதையாவது சொல்லுவாங்க, சுட்டி காட்டுறவங்க மேலே ஏதாவது குற்றம் சாட்டுவாங்க, சாபம் கொடுத்து பயமுறுத்துவாங்க. இதுதான் கிறிஸ்தவர்களுடைய குணம். இத்தகைய அத்தனை குணங்களையும் வெளிப்படுத்தி இன்றைக்கி நம்முடைய சேனலில் ஒரு கிறிஸ்தவர் என்னை பற்றி எழுதியிருக்கார். அதை நீங்கள் பார்த்தீங்கன்னாலே கிறிஸ்தவம் ஒரு போலி மார்க்கம் அப்படிங்கிறது தெளிவாக தெரிஞ்சிடும். அவர் என்ன எழுதியிருக்கிறான்னு பாருங்கள் திரையில். அவர் சொல்கிறார், ஜீசஸ் ஒன்லி ட்ரூ காட், ட்ரினிட்டி ஒன்லி ட்ரூத், பைபிள் ஒன்லி ட்ரூ வே. கிறிஸ்டியானிட்டி ஃபாலோ பண்ணலைன்னா யாராக இருந்தாலும் நரகம் கன்ஃபார்ம். நான் ஜீசஸை லைவாக பார்த்துருக்கேன், பேசியிருக்கேன், எவ்வளவோ மிரக்கல் நடந்திருக்கு. என் வாழ்க்கையில் அவர் இல்லைன்னா நான் உயிரோடு இருக்க மாட்டேன். இவர் யார்கிட்ட காசு வாங்கிட்டு கிறிஸ்டியானிட்டி பற்றி தப்பாக பேசிட்டு வரார். ஆனால் டெய்லி ஒருத்தன் கிறிஸ்டியனாக கன்வெர்ட் ஆகிட்டு வராங்க தமிழ்நாட்டில். ஸோ பி கேர்ஃபுல் அபவுட் ஹிம். சூன் ஹீ வில் கெட் பனிஷ்மெண்ட் ஃப்ரம் ஜீசஸ் கிரைஸ்ட். இவர் என்ன சொல்கிறார் பார்த்தீங்களா? இவர் என்ன சொல்கிறாருன்னா, இயேசு கிறிஸ்து மட்டும்தான் கடவுள், திரித்துவம் தான் சத்தியம், பைபிள் தான் ஒரே உண்மையான வழி, கிறிஸ்தவத்தை பின்பற்றாதவர்களுக்கு நரகம் நிச்சயம். ரெண்டாவது ஒன்று சொல்கிறார், இயேசுவை நான் நேரில் பார்த்தேன், பேசியிருக்கேன், எவ்வளவோ அற்புதம் நடந்திருக்கு, அவர் இல்லைன்னா நான் உயிரோடு இருக்க மாட்டேன். மூணாவது என்னை பற்றி சொல்கிறார், இவர் யார்கிட்டயோ காசு வாங்கிக்கிட்டு கிறிஸ்தவத்தை பற்றி தவறாக பேசுகிறார். நாலாவது, தினமும் கிறிஸ்தவத்துக்கு ஆட்கள் வந்துக்கிட்டு இருக்கிறாங்க தமிழ்நாட்டில். ஐந்தாவது, சீக்கிரமாக இவருக்கு இயேசு தண்டனை கொடுப்பார், அதாவது எனக்கு இயேசு சீக்கிரமாக தண்டனை கொடுப்பார் அப்படின்னு எழுதியிருக்கார். இது அத்தனையுமே கிறிஸ்தவர்களுக்கு இருக்கின்ற குணம். தனித்தனியாக கிறிஸ்தவங்க நம்முடைய சேனலில் என்னவெல்லாம் எழுதிக்கிட்டு இருக்கிறாங்களோ அது எல்லாத்தையும் மொத்தமாக சேர்த்து ஒரே கமெண்ட்டாக இவர் எழுதியிருக்கார். அவ்வளவுதான். சரிங்களா? இது எல்லாமே கிறிஸ்தவம் ஒரு போலியான மார்க்கம் என்பதற்கான அடையாளங்கள். எப்படி தெரியுமா? முதலாவது இவர் என்ன சொல்கிறார், இயேசு கிறிஸ்து மட்டும்தான் கடவுள், திரித்துவம் தான் சத்தியம், பைபிள் தான் ஒரே உண்மையான வழி, கிறிஸ்தவத்தை பின்பற்றாதவர்களுக்கு நரகம். இவர் இப்படி சொல்கிறாரே, இதுக்கு பேர் என்ன? இதுக்கு பேர் ஆதாரமற்ற உளறல். எங்கள் கடவுள் மட்டும்தான் உண்மையான கடவுள், எங்கள் புத்தகம் தான் சத்தியம், எங்கள் மதத்தை பின்பற்றாதவங்களுக்கு நரகம் அப்படிங்கிறது உலகத்தில் இருக்கிற பல மதங்களும் சொல்கிற ஒரு பொய். இஸ்லாம் என்ன சொல்லுது? லா இலாஹ இல்லல்லா முஹம்மது ரசூல் இல்லா. ஒருத்தர் முஸ்லீம் ஆகிறதுக்கு முதலாவது செய்ய வேண்டிய காரியம் இதுதான். அவர் வாயிலிருந்து இந்த வார்த்தை வரணும், லா இலாஹ இல்லல்லா முஹம்மது ரசூல் இல்லா. இதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? அல்லாஹ்வை தவிர வேறு கடவுள் இறைவன் கிடையாது. முகமது என்பவர் அந்த அல்லாஹ்வின் தூதர். இதை யாரெல்லாம் ஏற்றுக்கலையோ, இதை யாரெல்லாம் சொல்லலையோ அவங்களுக்கெல்லாம் நரகம்னு குரான் சொல்லுது. குரானில் இருக்கிற சில வசனங்களை காட்டுறேன், திரையில் பாருங்கள். குரானில் சூரா 3ஆம் அத்தியாயம் 85வது வசனம் இப்படி சொல்லுது, இன்னும் இஸ்லாம் அல்லாத வேறு மார்க்கத்தை எவரேனும் விரும்பினால் அது ஒருபோதும் அவரிடமிருந்து ஒப்புக்கொள்ளப்பட மாட்டாது. மேலும் அத்தகையவர் மறுமை நாளில் நஷ்டமடைந்தோரில் தான் இருப்பார். இறந்ததுக்கப்புறம் மறுமை நாள் வருதுல்ல, அதில் இஸ்லாமை யாரெல்லாம் ஏற்றுக்கலையோ அவங்கெல்லாம் நஷ்டமடைந்தவர்களாக இருப்பார்கள். நஷ்டம்னா என்ன? ஏதோ கிடைக்கக்கூடிய வெகுமதிகளை இழந்துட்டாங்க அப்படின்னு இல்லை, நரக தண்டனை கிடைக்கும். இஸ்லாமை ஏற்றுக்காதவங்க எல்லாருக்கும் நரக தண்டனை கிடைக்கும். இன்னொரு வசனத்தை காமிக்கிறேன் பாருங்கள். சூரா 4ஆம் அதிகாரத்தில் 150, 151 வசனங்கள். அந்த வசனங்களை பாருங்கள். நிச்சயமாக அல்லாஹ்வையும் அவன் தூதர்களையும் நிராகரிப்பவர்கள் அல்லாஹ்வுக்கும் அவன் தூதர்களுக்கும் இடையே பாகுபாடு செய்ய விரும்பி, நாம் அத்தூதர்களில் சிலர் மீது ஈமான் கொள்வோம், சிலரை நிராகரிப்போம் என்று கூறுகின்றனர். குஃப்ருக்கும் ஈமானுக்கும் இடையே ஒரு வழியை உண்டாக்கி கொள்ள நினைக்கிறார்கள். இவர்கள் யாவரும் உண்மையாக காஃபிர்கள் ஆவார்கள். காஃபிர்களுக்கு இழிவு தரும் வேதனையை சித்தப்படுத்தி வைத்துள்ளோம். இழிவு தரும் வேதனை, நரக தண்டனை. இஸ்லாமை யாரெல்லாம் ஏற்றுக்கலையோ அவங்களுக்கெல்லாம். அப்போது கிறிஸ்தவத்துக்கும் இஸ்லாமுக்கும் என்ன வித்தியாசம்? ஒரு வித்தியாசமும் இல்லை. ரெண்டுமே எந்த விதமான ஆதாரமும் இல்லாமல் உனக்கு நரக தண்டனை கிடைக்கும் நாங்கள் சொல்கிறத கேட்கலைனா அப்படின்னு பயமுறுத்துது. இதுதான் கிறிஸ்தவம் பொய் என்பதற்கான முதல் அடையாளம். இவங்க மதம் உண்மை அப்படிங்கிறதுக்கு ஆதாரம் எதையும் காட்டுறதில்லை, ஏன்னா ஆதாரம் எதுவும் கிடையாது. அதற்கு மாறாக எங்கள் மதத்தை ஏற்றுக்கொள்ளாதவனுக்கு நரகம் அப்படின்னு பயமுறுத்துகிறாங்க. அப்போ இந்த பயமுறுத்தல் கொடுக்குறாங்க பாருங்கள், இதுவே இவங்களுடைய மதம் பொய்ங்கிறதுக்கான மிகப்பெரிய அடையாளம். ரெண்டாவது இவர் என்ன சொல்கிறார், இயேசுவை நான் நேரில் பார்த்துருக்கேன், பேசியிருக்கேன், எவ்வளவோ அற்புதம் நடந்திருக்குங்கிறார்.
இவர் இயேசுவை நேரில் பார்த்தாராம், பேசினாராம், அற்புதம் நடந்துச்சான். இது மிகப்பெரிய பொய். ஆனால் ஒருவேளை இவர் பார்த்தார் அப்படின்னே வச்சுக்குவோம், பேசினார்னே வச்சுக்குவோம். அதுக்கு என்ன ஆதாரம்? இப்படி இயேசு என்னை பார்த்தாரு, பேசினார்னு சொல்லி தான் ஊரை ஏமாற்றி பணம் சம்பாதிச்சு நிறைய பேர் கோடீஸ்வரங்களாக இருக்கிறாங்க. அப்போ யார் வேணாலும் இயேசுவை நான் பார்த்தேன், பேசினேன்னு கதை விடலாம். அப்படி இருக்கும்போது கிறிஸ்தவம் உண்மை என்பதற்கு இதை ஒரு காரணமாக சொல்கிறார். இவர் இயேசுவை பார்த்தாராம், பேசினாராம், அற்புதம் நடந்துச்சான். என்ன அற்புதம்? தலைவலி, காய்ச்சல், மூட்டு வலி இதெல்லாம் சரியாக இருக்கும். இவர் ரோட்டில் போயிட்டு இருக்கிறப்போ ஒரு கார் மேலே மோத வந்திருக்கும். அப்போ இயேசுவேன்னு சொல்லியிருப்பார், விபத்துலேருந்து தப்பிச்சிருப்பார். இதெல்லாம் தான் அற்புதம். இப்படி எல்லா மதத்தை சேர்ந்தவங்களுக்கு நடக்குது. அப்போது இதை வச்சு கிறிஸ்தவம் உண்மைன்னா பிறகு இந்து மதமும் உண்மை, இஸ்லாமும் உண்மை, எல்லா மதங்களுமே உண்மைன்னு ஆயிடும். அப்போ கிறிஸ்தவம் ஒரு பொய் மார்க்கம் என்பதற்கு இது இரண்டாவது அடையாளம். கடவுளை நேரில் பார்த்தேன், அற்புதம் நடந்துச்சு அப்படின்னு கதை விடுறது எல்லா பொய் மார்க்கங்களையும் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான அம்சம். மூணாவது, இவர் என்ன சொல்கிறார்? இவர் யாருக்கிட்டேயே காசு வாங்கிக்கிட்டு கிறிஸ்தவத்தை பற்றி தவறாக பேசுகிறார் அப்படின்னு என்னை பற்றி சொல்கிறார். நான் யார்கிட்டே காசு வாங்கிக்கிட்டு கிறிஸ்தவத்தை பற்றி தவறாக பேசிக்கிட்டு இருக்கிறேங்கிறார். இப்படி நிறைய கிறிஸ்தவங்க என் மேலே குற்றம் சாட்டியிருக்காங்க. அப்போ இவங்க சொல்ல வர்றது என்ன தெரியுமா? எங்கள் மதத்தில் உள்ள பிரச்சனைகளை எவனாவது பேசுனா அவன் காசை வாங்கிக்கிட்டு பேசுகிறான் அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம். ஏன்னா அவன் கரெக்டாக பேசுகிறான், அவனுக்கு எங்களால் பதில் சொல்ல முடியல. அதனால் அவன் சொல்கிறதெல்லாம் கரெக்டாக இருக்குது. இப்போ எங்கள் மதத்தில் இருக்கிறவங்க அவன் சொல்கிறத கேட்டு ஆமாம் இவர் கரெக்டாக தானே பேசுகிறாரு அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ என்ன பண்ணுறது? அவன் ஆர்எஸ்எஸ்கிட்ட காசு வாங்கிட்டு பேசுகிறான், அவன் ஒரு இஸ்லாமிய கைக்கூலி அப்படின்னு முத்திரை குத்திடலாம். அப்படி முத்திரை குத்திட்டா அவன் சொல்கிறதுக்கு பதில் சொல்ல வேண்டியதில்லை. சரிங்களா? அப்போ இது கிறிஸ்தவம் ஒரு பொய் மார்க்கம் என்பதற்கான மூன்றாவது அடையாளம். யார் எங்கள் மதத்தில் இருக்கிற தவறுகளை சுட்டி காட்டினாலும் அவன் காசு வாங்கிட்டு பேசுகிறான் அப்படின்னு குற்றம் சாட்டிட்டு ஓடிடுவோம். சரி, நாலாவதாக இவர் என்ன சொல்கிறார்? தினமும் கிறிஸ்தவத்துக்கு ஆட்கள் வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. இது கிறிஸ்தவம் உண்மைங்கிறதுக்கு ஒரு ஆதாரமாக. சரி, அப்படின்னா தினமும் எத்தனையோ கிறிஸ்தவர்கள் கிறிஸ்தவத்தை விட்டு வெளியில் போகிறாங்களே, அது எதற்கு ஆதாரம்? கிறிஸ்தவத்துக்குள்ளே ஆள் வருது அப்படிங்கிறத வச்சு கிறிஸ்தவம் உண்மைன்னா கிறிஸ்தவத்தை விட்டு ஆட்கள் வெளியே போகிறாங்க, அதை வச்சு கிறிஸ்தவம் பொய் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். அதுலேயும் இஸ்லாமுக்கும் இந்து மதத்துக்கும் கூட தினமும் ஆட்கள் வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ இவங்களுடைய கிறிஸ்தவம் பொய் என்பதற்கு இது ஒரு அடையாளம். அதாவது கிறிஸ்தவத்துக்கு ஆட்கள் வர்றதுனால அது உண்மைன்னு இவங்க வாதம் செய்கிறத வச்சு பார்க்கும்போது கிறிஸ்தவத்தை விட்டு ஆட்கள் வெளியில் போகிறாங்க, அதை வந்து கிறிஸ்தவம் போலின்னு சொல்லலாம். ரெண்டாவது, பிற மதங்களுக்கு ஆட்கள் போயிட்டு இருக்கிறாங்க, அப்போ அந்த மதங்கள் உண்மைன்னு ஆகுது. எப்படி பார்த்தாலும் கிறிஸ்தவம் என்பது ஒரு போலி மார்க்கம் என்பது இவங்களுடைய இந்த வாதத்திலிருந்து தெரிய வருது. கடைசியாக ஐந்தாவதாக இவர் என்ன சொல்லியிருக்கார்? சீக்கிரமாக இவருக்கு இயேசு தண்டனை கொடுப்பார். இயேசு எனக்கு சீக்கிரமாக தண்டனை கொடுப்பாராம். இவங்களுடைய எல்லா முயற்சிகளும் தோல்வி அடையும் போது கடைசியாக இவங்க பயன்படுத்துகின்ற ஆயுதம் இது. சாபம் கொடுப்பாங்க. சீக்கிரமாக உனக்கு சாவு வரும், நீயும் உன் குடும்பமும் நாசமாக போயிடுவீங்க. இதெல்லாம் கிறிஸ்தவங்க எனக்கு நிஜமாகவே கொடுத்த சாபம். கமெண்ட்ஸில் இருக்குது. உனக்கு ஹார்ட் அட்டாக் வரும், கேன்சர் வரும், இப்படியெல்லாம் இவங்க எழுதியிருக்கிறாங்க. இது இவங்க மதம் கற்றுக் கொடுக்குற ஒரு குணம். இவங்களுடைய பைபிள் இருக்கு இல்லையா, அந்த பைபிள் இவங்களுக்கு இப்படி கற்றுக் கொடுக்குது, சாபம் கொடுக்கறதுக்கு. கிறிஸ்தவம் ஒரு அன்பின் மார்க்கம் அப்படிங்கிறதெல்லாம் சுத்த போய். அவங்களுடைய மதத்தில் இருக்கிற குறைகளை யாராவது எடுத்து சொன்னால் உடனே அவங்களுக்கு ஏதாவது ஆக்சிடெண்ட் நடக்கணும், அவங்க குடும்பம் அழியணும் அப்படின்னு விரும்பி சாபம் கொடுக்குறாங்க. இதுக்கு முக்கியமான காரணம் என்ன தெரியுமா? இவங்க மதத்தில் இருக்கிற பொய்களை இவங்களால் மறைக்க முடியல, அதனால் கோபம் வருது. அந்த கோபத்தின் வெளிப்பாடு தான் இந்த சாபங்கள் எல்லாம். இயேசு சீக்கிரமாக உனக்கு தண்டனை கொடுப்பார். ஆக இவர்களது மதம் போலியானது என்பதற்கு இவர்கள் கொடுக்கும் இந்த சாபங்கள் ஒரு முக்கியமான அடையாளம். சரி, அப்படி 5 காரணங்களை இப்போ பார்த்தோம் கிறிஸ்தவம் ஏன் பொய் அப்படிங்கிறதுக்கு. இவங்க மதத்தில் எந்த உண்மையும் கிடையாது. பிற மதங்களை பற்றியெல்லாம் கிறிஸ்தவர்கள் அவதூறாக பேசுவாங்க, பிற மதங்களை பொய்யின்னுவாங்க. ஆனால் இவங்களுடைய மதமும் பொய் அப்படிங்கிறத நம்ம சுட்டி காட்டினோம்னா பதில் சொல்ல முடியாமல் எதையாவது முன்னுக்கு பின் முரணாக பேசுவாங்க, அபத்தமாக எதையாவது சொல்லுவாங்க, சுட்டி காட்டுறவங்க மேலே ஏதாவது குற்றம் சாட்டுவாங்க, சாபம் கொடுத்து பயமுறுத்துவாங்க. ஒரு மார்க்கத்தில் உண்மை இருந்தால் இவ்வளவு அபத்தமாக பேசி அடுத்தவங்களை மிரட்டி அந்த மதத்தை நிலைநாட்ட வேண்டிய அவசியம் இருக்காது. ஆனால் கிறிஸ்தவர்கள் இப்படித்தான் பேசியாக வேண்டிய நிலைமையில் இருக்கிறாங்க. ஏன்னா இவர்கள் மதமும் ஒரு பொய்.